கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற உயர்வான நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிறோம். இந்த வார ஜும்மா உரையில் திருக்குர்ஆன் ஒரு அற்புதம் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் நாம் சில செய்திகளை அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த தலைப்பிற்குள்ளே செல்வதற்கு முன்னால் ஆஷுரா பற்றிய ஒரு சின்ன நினைவூட்டல். அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் ஹிஜ்ரி 1448 வருடத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து அங்கிருந்து வருட கணக்கு வைத்துக் கொள்கிற பழக்கம் உமர்லான் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஆரம்பித்தது. இப்போது அரபு மாத கணக்கின்படி முதல் மாதம் முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதம் என்பது மிக சிறப்பிற்குரிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் 9 மற்றும் 10 ஆகிய 2 தினங்களில் நோன்பு வைப்பது சுன்னத்து. ஆஷுரா நோன்பு என்று நாம் அதை அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த நோன்பின் சிறப்பை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள்: யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, கடந்த ஒரு வருட காலம் செய்துவிட்ட பாவங்களுக்கு இந்த ஆஷுராவுடைய நோன்பு பாவ பரிகாரமாக அமையும் என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே இயன்ற வரைக்கும் அந்த நோன்பை வைப்பதற்கு நாம் முயற்சிப்போம். ஆஷுரா நோன்பு வந்த வரலாறு, ஆஷுராவின் நோன்பில் இருந்து நாம் பெறக்கூடிய பாடங்கள், படிப்பினைகள், முஹர்ரம் மாதத்தின் சிறப்புகள், ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு, ஒரு சகாப்தத்தின் துவக்கம், இப்படி பல்வேறு தலைப்புகள், பல்வேறு செய்திகளை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். இதில் ஏதாவது ஒன்றை பேசலாமா என்று யோசித்து பார்த்தால் பெரும்பாலும் மக்கள் அறிந்த செய்திகள் தான். ஆஷுராவின் நோன்பை பற்றியும் வரலாறு பற்றியும் ஹிஜ்ரத் பற்றியும் எல்லோரும் பலமுறை கேட்டதுதான். என் வாழ்நாளிலேயே நான் வாசித்து அதிர்ச்சி அடைந்த ஒரு தகவல், அதுதான் திருக்குர்ஆன் ஒரு அற்புதம் என்ற தலைப்பின் கீழ் பேச வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால், திருக்குர்ஆனை நாம் அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்பி இருக்கிறோம். உலகத்தில் எல்லா மதத்தினரும் ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு அதுதான் இறைவன் தந்த வேதம் என்று அவரவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களின் நம்பிக்கைக்கும் நமக்குமான வேறுபாடு என்ன என்றால், எல்லோரும் இது இறை வேதம் என்று நம்புகிறார்கள், ஆனால் நிரூபிக்க அவர்களிடத்தில் ஆதாரம் இல்லை. ஆனால் நம்மிடத்தில் நம்பிக்கையை தாண்டி அது கண்களுக்கு முன்னால் ஆதாரமாக நிற்கிறது திருக்குர்ஆன். எத்தனையோ ஆதாரங்களை திருக்குர்ஆன் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை நாம் பல்வேறு கோணங்களில் பல தலைப்புகளில் பார்த்திருந்தாலும் கூட, சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியில் பேசுவதற்காக திருக்குர்ஆன் ஒரு வாழும் அற்புதம் என்ற தலைப்பை எனக்கு தந்திருந்தார்கள். அப்போது நான் ஏஐயோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினேன். அதுதான் இன்றைய ஜும்மாவுடைய செய்தி. என்ன பேச்சுவார்த்தை என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், இந்த குர்ஆனை போல இன்னொரு குர்ஆனை யாராலும் கொண்டு வர முடியாது, இது சாத்தியம் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். குல்ல இனிஜிதமாத்தில் இன்சுவல் ஜின்னு அலா யது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன், ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் ஒன்றாக சேர்ந்து, மனித சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை அறிவாளிகள், விஞ்ஞானிகள், தத்துவ மேதைகள், கண்டுபிடிப்பாளர்கள், புத்திசாலிகள் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்தாலும், மனிதர்கள் மட்டுமல்ல ஜின்களையும் சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களும் ஜின்களும் ஒன்றாக சேர்ந்தாலும் இதுபோல ஒரு குர்ஆனை அவர்களால் கொண்டு வர முடியாது, இது சாத்தியம் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். சரி, முழு குர்ஆனை கொண்டு வர முடியாவிட்டால் பரவாயில்லை, இன்னும் கொஞ்சம் அல்லாஹ் சவாலை இலகுவாக்கி தருகிறான். அம் யகூலூன இஃப்தரா, முஹம்மது நபி அவர்கள் இந்த குர்ஆனை இட்டுக்கட்டி சொல்லி இருக்கிறார்கள் என்று யாருக்காவது தோன்றுகிறதா? அப்படியானால் குல் ஃபஅது பிஅஷ்ரி சூவரின் மிஸ்லிஹி முஃப்தரியாத்தின், இது போல ஒரு 10 சூறாவை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். முழு குர்ஆனை கொண்டு வர முடியாது, பரவாயில்லை, ஒரு 10 சூறா, ஒரு 10 அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். சரி, அது கூட கடினம், சாத்தியம் இல்லை. அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் சவாலை எளிமைப்படுத்துகிறான். வ இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா, நம்முடைய அடியாருக்கு நாம் தந்த வேதத்தில் யாருக்காவது சந்தேகம் இருக்குமானால், இது இறை வேதம் தானா, இதை இறைவன் தான் தந்தானா என்ற கேள்வியும் சந்தேகமும் யாருக்காவது வருமானால், ஃபஅது சூரத்தின் மின் மிஸ்லிஹி, இது போல ஒரே ஒரு சூறாவை, ஒரே ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹ் சவால் விடுகிறான். உள்ளபடியே ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டு, ஒரு புத்தகத்தை ஏற்றிவிட்டு, இதில் இருப்பது போல ஒரே ஒரு சின்ன பகுதியையாவது உங்களால் முடிந்தால் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம்
என்று சொல்வதற்கே ஒரு தனி தைரியம் தேவை. அந்த தைரியம் உலகத்திலேயே திருக்குர்ஆனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. உலக வரலாற்றில் எழுதப்பட்ட எந்த நூலில் எந்த ஆசிரியரும், அது எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் சரிதான், ஐன்ஸ்டீன் உட்பட உலகத்தின் எந்த பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் அவன் எழுதிய நூலில் இதுபோல ஒரு அத்தியாயத்தை, ஒரு பகுதியை எவனாலும் கொண்டு வர முடியாது. முடியுமா முடியாதா என்பது இரண்டாவது. ஆனால் முடிந்தால் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று சவால் விடுவதற்கே அசாதாரணமான துணிச்சல் தேவை. அந்த துணிச்சல் திருக்குர்ஆனுக்கு இருக்கிறது. சரி, குர்ஆன் சவால் விடுகிறது என்றால் நாம் முஸ்லிம்கள் நம்புகிறோம். உள்ளபடியே இந்த சவாலை யாராவது ஏற்றிருக்கிறார்களா இந்த வரலாற்றை வாசித்து பார்த்தால் பல நூற்றுக்கணக்கான கவிஞர்கள், புலவர்கள், தத்துவ மேதைகள், பெரும் பெரும் அறிவாளிகள் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு களத்தில் இறங்கி கடைசியில் தங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கிற காலத்தில் வலீத் இப்னு முகீரா என்று ஒருவர் இருந்தார். யார் இந்த வலீத் இப்னு முகீரா என்றால் காலித் இப்னு வலீத் அன்ஹுடைய தந்தை. நமக்கெல்லாம் காலித் இப்னு வலீதை தெரியும். இஸ்லாமிய போர்ப்படை தளபதி, சைஃபுல்லா, அல்லாஹ்வின் வீரவாள் என்று பெயர் பெற்ற ஒரு நபித்தோழர். காலித் இப்னு வலீதுடைய தந்தை வலீத் இப்னு முகீரா ஒரு பெரும் கவிஞர். அவர் நிறைய கவிதைகளை எழுதி இருக்கிறார். குர்ஆனுக்கு போட்டியாக நானும் ஒரு அத்தியாயத்தை எழுத போகிறேன், நான் ஒரு சூறாவை இயற்றப் போகிறேன் என்று புறப்பட்டார். பல்லாண்டுகள் முயற்சித்தார், பல்வேறு கவிதைகளை எழுதி பார்த்தார். கடைசியில் அவரால் முடியவில்லை, தோற்று போனார். அவர் தன் தோல்வியை இப்படி ஒப்புக்கொண்டார். அவர் சொன்ன அந்த தகவல் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வல்லாஹி இன்ன லஹுல் ஹலாவத்துன் வ இன்ன அலைஹி லதிலாவத்துன். நான் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், திருக்குர்ஆனுக்கு என்று ஒரு இனிமை இருக்கிறது. வ இன்ன லஹுல் ஹலாவத்துன் வ இன்ன அலைஹி லதிலாவத்துன். எதிரியாக இருக்கிற என்னை குர்ஆன் ஈர்க்கிறது. நான் குர்ஆனை தோற்கடிக்க முயற்சித்தேன், குர்ஆனை போல ஒரு சூறாவை கொண்டு வர வேண்டும் என்று பல ஆண்டுகள் முயற்சித்தேன், பாடுபட்டேன். ஆனால் எதிரியாக இருக்கிற என்னையும் குர்ஆன் ஈர்க்கிறது. என்னால் குர்ஆனை போல கொண்டு வர முடியவில்லை என்று அவர் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார். உதாரணத்துக்கு ஒருவரை சொல்லி இருக்கிறேன். இது போல நீங்கள் வரலாற்றில் தேடி பார்த்தால் பல நூற்றுக்கணக்கான பேர். இவையெல்லாம் பெரிய ஆச்சரியம் அல்ல. நான் என்ன வேலை செய்தேன் என்றால், நாம் இப்போது ஏஐ பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சாட் ஜிபிடி, ஜெமினி, கோபைலட், இது போல நிறைய அப்ளிகேஷன்கள் வந்துவிட்டது. நாம் எதை எடுத்தாலும் அதனிடத்தில் கேட்கிறோம். டாக்டர் மாத்திரை எழுதி கொடுத்தா கூட உண்மையிலே நம்ம இந்த பிரச்சனைக்கு இந்த மாத்திரை தானான்னு ஒரு வார்த்தை கேட்டுறது. ஸ்கேன் எடுத்துருவான் டாக்டர் அனுப்பி வச்சாருன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஸ்கேனை போட்டோ எடுத்து ஏஐ கிட்ட கேட்டு அடுத்த நாள் தான் டாக்டரை பார்க்கணும். நமக்கு அவசரம், உடனே தெரியணும் இல்லையா? ஸ்கேன் ரிப்போர்ட் வந்த உடனே ஒரு போட்டோ எடுத்து ஏஐ கிட்ட போட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டா அது சொல்லிடுது. கிட்னில லேசா கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, ஹார்ட்ல கொஞ்சம் சின்ன சிக்கல் இருக்குன்னு அதுவே சொல்லிடுது. எதை பற்றி கேட்டாலும் ஏஐ சொல்கிறது. நாமும் ஏஐயோடு வாழ்க்கை நடத்த ஆரம்பித்து விட்டோம். ஒரு விசித்திரமான யோசனை வந்தது. நான் ஏஐயிடம் கேட்டேன், குர்ஆனை போல உன்னால் ஒரு சூறாவை தர முடியுமா? இதான் கேள்வி. நீங்கள் அவளோடு எதிர்பார்க்கிறீர்கள் என்ன பதிலை சொல்லி இருக்கும். இப்போது ஜும்மா என்பதால் நீங்கள் எடுத்து பார்க்க முடியாது. வீட்டுக்கு போனவுடன் முதல் வேலையாக நீங்கள் அதைத்தான் செய்வீர்கள். குர்ஆனை போல ஒரு சூறாவை உன்னால் கொண்டு வர முடியுமா? ஏஐ சொன்ன பதில், முடியாது, சாத்தியமில்லை. ஏன் சாத்தியமில்லை? நீ ஒரு ஏஐ, இந்த உலகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை நூல்களும் உன்னிடத்தில் இருக்கிறது. விஞ்ஞான நூல்கள், தத்துவ நூல்கள், மத சம்பந்தப்பட்ட நூல்கள், இதுவரைக்கும் எத்தனை கோடிக்கணக்கான நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ எல்லா நூலும் ஏஐயிடம் இருக்கிறது. எல்லா மொழியும் ஏஐக்கு தெரியும். ஏ என்றால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எல்லா மொழியும் தெரியும். நீங்கள் எந்த மொழியில் பேசினாலும் அதே மொழியில் உங்களுக்கு பதில் கொடுக்கும். எல்லா மொழியும் உனக்கு தெரியும், எல்லா நூலும் உன்னிடத்தில் இருக்கிறது, எல்லா தகவல்களும் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது. அப்படியானால் இவ்வளவு அறிவு வைத்திருக்கிற உன்னால் குர்ஆனை போல ஒரு சூறாவை கொண்டு வர முடியாதா? சூரா சூரா என்று சொல்கிற போது சூரத்துல் பக்கரா போல பெரிய சூரா என்று எண்ணிவிடாதீர்கள். மிகச் சிறிய சூரா இன்னா ஆத்தினாக்கல் கௌசர். குர்ஆனிலே சின்ன சூரா அதுதானே. இன்னா ஆத்தினாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஒரு 9 வரி வரும், ஒரு 3 வசனம், அவ்வளவுதான். ஒரு 1.5 வரி உன்னால் சொல்ல முடியாதா? முடியாது. சரி, ஏதாவது மத கட்டுப்பாடுகளை மீறக்கூடாது என்பதற்காக சொல்கிறதோ என்று பரிசோதிப்பதற்காக பைபிளில் இருந்து ஒரு வசனத்தை கொடுத்தது. இதே போல இல்லாத ஒரு வசனத்தை உருவாக்கி கொடு என்று கேட்டேன், உருவாக்கி தந்தது. 1000 சொச்சம் திருக்குறள்கள் இருக்கிறது, இல்லாத ஒரு புது குறளை உருவாக்கி கொடு என்று கேட்டேன், உருவாக்கி தந்தது. பகவத்கீதையிலிருந்து ஒரு வசனத்தை கொடு, பகவத்கீதையில் இல்லாத ஒரு வசனத்தை நீயாக உருவாக்கி கொடு என்று கேட்டேன். எதை கேட்டாலும் தருகிறது. குர்ஆனை போல கேட்டால் முடியாது என்கிறது. நான் கேட்டேன், நீ தோல்வியை ஒப்புக்கொள்கிறாயா?
ஆம், இறை வேதத்திற்கு முன்னால் நான் என் தோல்வி ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு ஏஐ சொல்லிச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. மனித குலத்தின் உச்சபட்ச கண்டுபிடிப்பு ஏஐ. ஏஐ வந்த பின்னால் உலகம் தலைகளாக மாறி இருக்கிறது. விஞ்ஞான வளர்ச்சியில், தொழில் புரட்சியில் இப்போது மனித சமுதாயம் எவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை பார்த்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா? இவை அத்தனையும் ஏஐ வந்த பின்னால் சாத்தியம். அவ்வளவு பெரிய அறிவு வழங்கப்பட்டிருக்கிற ஏஐயால் ஒரு குரானை போல ஒரு வரி கொண்டு வர முடியாது என்றால், நான் ஒரு சூறா கேட்டேன், ஏஐ சொன்னது ஒரு சூறா அல்ல, ஒரு வசனத்தை கூட என்னால் மட்டுமல்ல எவனாலும் கொண்டு வர முடியாது. சரி, பரவாயில்லை, ஏன் முடியாது என்று கேள்வி கேட்டேன். ஏன் முடியாது? அதற்கு ஏஐ சொன்ன பதில் தான் உண்மையில் என்னை ஆச்சரியப்படுத்தி மிரள வைத்து விட்டது. என்ன பதில் என்றால், திருக்குரான் ஏன் அற்புதம், திருக்குரான் ஏன் ஆச்சரியம், ஏன் திருக்குரானை போல எந்த மனிதனாலும் எந்த ஏஐயாலும் எவ்வளவு பெரிய புத்திசாலியாலும் ஏன் கொண்டு வர முடியாது என்றால், பார்ப்பதற்கு ஒரு வரி வசனம், பார்ப்பதற்கு ஒரு 3 வரி வசனம் தான் மிக சுலபமாக உருவாக்கிவிட முடியும் என்று நம்முடைய அறிவு சொல்கிறது. ஆனால் போட்டிக்கு நீங்கள் களத்தில் இறங்கி ஆராய்ச்சி செய்து பார்த்தால் தான் உங்களுக்கு புரியும், குரானை போல கொண்டு வருவது சாத்தியம் இல்லை. ஏன் சாத்தியமில்லை என்றால், முதலாவது, திருக்குரானை அல்லாஹ் எப்படி நமக்கு வடிவமைத்து தந்திருக்கிறான் என்றால், ஒவ்வொரு வார்த்தையையும் பார்த்து பார்த்து தேடி தேடி பொறுக்கி எடுத்து துல்லியமாக வடிவமைத்தால் எப்படி இருக்குமோ குரான் அப்படி இருக்கிறது. இதை புரிகிற மாதிரி சொல்வதாக இருந்தால், குரானில் ஒரு வார்த்தை, ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தையை எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக அதே பொருள் தரக்கூடிய வேறு வார்த்தையை நீங்கள் வைத்தால் அது பொருந்தாது. அல்லாஹ் என்ன வார்த்தையை வைத்திருக்கிறானோ அதுதான் அந்த பொருளை தரும், அதுதான் அந்த வசனத்தில் பொருந்தும். அந்த வார்த்தையை மாற்றிவிட்டு வேறு வார்த்தையை வைத்தால் நீங்கள் எதிர்பார்க்கிற பொருளை அது தராது. உதாரணத்திற்கு சொல்கிறேன், குல் ஹுவல்லாஹு அஹத், நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவனே. அரபு மொழியில் அஹத் என்றாலும் ஒருவன் என்றுதான் பொருள், வாஹித் என்றாலும் ஒருவன் என்றுதான் பொருள். இரண்டுக்கும் ஒரே பொருள் தான். இப்ப குல் ஹுவல்லாஹு அஹத் என்பதற்கு பதிலாக குல் ஹுவல்லாஹு வாஹித் என்று சொல்லலாமா என்றால் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது என்றால், குல் ஹுவல்லாஹு வாஹித் என்றால் அல்லாஹ் ஒருவன் என்று பொருள், இன்னொருவன் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று பொருள் வரும். ஆனால் அல்லாஹ் வாஹித் என்று சொல்லவில்லை. குல் ஹுவல்லாஹு அஹத் என்றால் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், இன்னொருவன் இல்லை என்று பொருள். இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அல்லாஹ் வார்த்தையை வச்சிருக்கான் பாருங்க. அல்லாஹ் சூரத்துல் ஃபஜ்ரில் சொல்வான், வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குகள் அணிவகுக்க உமது இறைவன் கம்பீரமாக வரும்போது, வறுமை நாளை பற்றி அல்லாஹ் பேசுவான். இந்த இடத்தில் அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை ஜா, வந்தான். இப்ப ஜா என்ற வார்த்தைக்கு பதிலாக அதே மாதிரி பொருள் தரக்கூடிய வேறு வார்த்தைகளை மாற்றி பார்க்கலாமா? எப்படி? அத்தா என்றால் வந்தான் என்று பொருள், ஹல்லர என்றால் வந்தான் என்று பொருள், கதிமா என்றால் வந்தான் என்று பொருள். ஜாவை எடுத்துவிட்டு அத்தா என்று போடலாமா, கதிமா என்று சொல்லலாமா, ஹல்லர என்று சொல்லலாமா, வேறு வார்த்தையை வைக்கலாமா என்றால் வேறு எந்த வார்த்தையும் அந்த இடத்தில் பொருந்தாது. ஏன் பொருந்தாது என்றால், அத்தா என்றால் வெறுமனே வந்தான் என்று பொருள், ஜா என்றால் படை பரிவாரங்களோடு கம்பீரமாக வந்தான் என்று பொருள். குர்ஆன் என்ன அற்புதமான பொருளை தருகிறதோ அந்த பொருள் அந்த வார்த்தையில் மட்டும்தான் வரும், வேறு வார்த்தையை வைத்தால் வராது. உதாரணத்திற்கு நாம் இன்னொரு அதிகம் ஓதுகிற வசனத்தை சொல்கிறேன். மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அரசன். இந்த வசனத்தை கவனித்தால் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிற போது மாலிக் என்று சொல்வான். மாலிக் என்றால் அரசன், அதிபதி என்று பொருள். வேறு வசனங்களை எடுத்து பார்த்தால் மலிக்கின் நாஸ், மனிதர்களின் எஜமான், அரசன், அதிபதி என்று அல்லாஹ் சொல்வான். மாலிக், மலிக், ஒரே வார்த்தை, ஒரே வேர் சொல், ஒரே பொருள். சரி, வார்த்தையை மாற்றி சொல்லலாமா? மாலிக் யௌமித்தீன் என்று சொல்வதற்கு பதிலாக மலிக் யௌமித்தீன் என்று சொல்லலாமா என்றால் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? ஒரு வார்த்தை தானே, மாத்தினா என்ன இருக்கு அப்படின்னா ஏஐ பதில் சொல்லுகிறது, மாலிக் மலிக் என்ன வித்தியாசம் என்றால், மலிக் என்றால் வெறும் அரசன், அதிபதி என்று பொருள். ஒரு அரசன் என்பவன் தனக்கு அதிகாரம் உள்ளதையும் தனக்கு உரிமை இல்லாததையும் ஆட்சி செய்வான். ஒரு அரசன் என்பவன் அவனுடைய ஆட்சிக்கு கீழ் அவனை ஏற்பவர்களும் இருப்பார்கள், ஏற்காதவர்களும் இருப்பார்கள். உதாரணத்திற்கு சவுதிக்கு மன்னர் இருக்கிறார், ஒட்டுமொத்த சவுதியும் அவருக்கு சொந்தமா? கிடையாது. பெயருக்கு ஒரு மன்னர், அந்தந்த நாட்டில் இருக்கிற அந்தந்த பொருட்கள் அவரவருக்கு சொந்தமானது. ஆனால் பெயருக்கு அவர்தான் அரசராக இருப்பார். அப்போ ஒரு அரசன் என்பவன் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே அவனுக்கு அதிகாரம் உள்ளதையும் ஆட்சி செய்வான், அதிகாரம் இல்லாதையும் ஆட்சி செய்வான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை ஏற்பவர்களும் இருக்கிறார்கள், ஏற்காதவர்களும் இருக்கிறார்கள். அதனால்தான் அல்லாஹ் உலகத்தை பற்றி பேசுகிற எல்லா வசனத்திலுமே மலிக் என்று சொல்வான், மாலிக் என்று சொல்ல மாட்டான்.
ஆனால் மறுமையை பொறுத்த வரைக்கும் மாலிக் என்று சொல்லுவான். ஏனென்றால் மாலிக் என்றால் வெறும் அரசன் அதிபதி என்று மட்டும் பொருள் அல்ல, மொத்த அதிகாரமும் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான், வேறு யாருக்கும் கிடையாது என்று பொருள். அதனால் மாலிக் யௌமித்தீன் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர மலிக் யௌமித்தீன் என்று சொல்லக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையையும் துல்லியமாக பார்த்து பார்த்து வடிவமைத்தால் எப்படி இருக்குமோ திருக்குர்ஆன் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தாய்மொழியில் சொல்கிறேன், சொன்னான் என்று சொல்வதற்கு தமிழில் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. சொன்னான், கூறினான், நவின்றான், எடுத்து எம்பினான், புகட்டினான், புகன்றான், அறைந்தான், இப்படி நிறைய வார்த்தைகள். இந்த எல்லா வார்த்தைக்கும் என்ன பொருள் என்றால் சொன்னான் என்று பொருள். ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையில் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. எந்த இடத்தில் என்ன வார்த்தையை பயன்படுத்த வேண்டும்? பொதுவாக மனிதர்கள் யார் பேசினாலும், எவ்வளவு பெரிய மொழி புலமை உள்ளவர் பேசினாலும், ஒவ்வொரு வார்த்தையையும் பார்த்து பார்த்து கவனித்து கவனித்து எல்லாம் பேசிக் கொண்டிருக்க முடியாது. ஆனால் குர்ஆன் அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சரி, இரண்டாவது, தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளை குர்ஆன் பயன்படுத்துகிறது. அது என்ன தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தை? வார்த்தை நீங்கள் ஆழமாக கவனித்து பார்த்தால் லேயர் பை லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அடுக்கடுக்காக பொருள் உள்ளே இருக்கிறது. ஒரு வார்த்தைக்குள்ளே பல பொருள்கள் உள்ளே வைத்து குர்ஆன் பேசுகிறது. அது எப்படி? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இதில் நீங்க வாசகத்தை கவனித்து பாருங்கள். ரப்புல் ஆலமீன், அகிலங்களின் அதிபதி. இன்றைக்கு இந்த வார்த்தையை மிக சுலபமாக எல்லோரும் சொல்லிவிடலாம். ஆனால் குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் மனிதனுக்கு பூமி தெரியும், சூரியன் தெரியும், சந்திரன் தெரியும், அவ்வளவுதான். ஆனால் விஞ்ஞானிகள் என்று கண்டுபிடித்து சொல்கிறார்கள், நாம் வாழ்வது ஒரு சூரிய குடும்பத்தின் கீழ் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு கேலக்சி. இதுபோல இந்த பேரண்டத்தில், ஆகாயத்தில், விண்வெளியில் பல நூற்றுக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான கேலக்சிகள் இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். ஏன் இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் என்றால் அதை நிரூபிக்க முடியாது. ஏனென்றால் மனிதன் அதிகபட்சமாக அவன் வாழக்கூடிய சூரிய குடும்பத்தில் பூமியிலிருந்து புறப்பட்டு நிலாவுக்கு போயிருக்கிறான், செவ்வாய்க்கு ராக்கெட் அனுப்பி இருக்கிறான், அவ்வளவுதான். கேலக்சி என்பது இவன் வாழக்கூடிய சூரிய குடும்பத்தை தாண்டி போக வேண்டும். இது நிஜத்தில் அல்ல, கற்பனையில் கூட நடக்காது. விஞ்ஞானிகள் ஊர்ஜிதமாகவே சொல்கிறார்கள், இன்னும் பல நூற்றுக்கணக்கான கேலக்சிகள் இருக்கலாம். இங்கு ஒரு பூமி இருப்பது போல, இங்கு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது போல இன்னொரு பூமி, ஒரு பூமி அல்ல, இன்னும் பல நூற்றுக்கணக்கான பூமிகள் கூட இறைவனால் படைக்கப்பட்டிருக்கலாம், தெரியவில்லை என்று சொல்கிறார்கள் விஞ்ஞானிகள். அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை கவனித்து பாருங்கள். பூமிக்கு அதிபதி என்று சொல்லியிருக்கலாம், வானத்திற்கு அதிபதி என்று சொல்லியிருக்கலாம், சூரிய குடும்பத்திற்கு அதிபதி என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அனைத்தையும் சேர்த்து சொல்கிறான், ரப்புல் ஆலமீன், பேரண்டத்தின் அதிபதி. ஒட்டுமொத்த பேரண்டம், ஒட்டுமொத்த ஆகாயம், ஒட்டுமொத்த கேலக்சிகள் அனைத்துக்கும் சேர்த்து அவன் தான் அதிபதி. இப்படியெல்லாம் ஒன்று இருக்கிறது என்று கூட மனிதனுக்கு யோசனை கூட வராத காலத்தில் குர்ஆன் எதை பேசுகிறது? அல்ஹம்து, எல்லா புகழும். நாம் அதற்கு அப்படித்தான் பொருள் வைக்கிறோம். ஆனால் உள்ளபடி அல்ஹம்து என்ற வார்த்தைக்கு எல்லா புகழும் என்று மட்டும் பொருள் அல்ல. எங்கிருந்து புகழ்ந்தாலும், எத்தனை பேர் புகழ்ந்தாலும், எந்த மொழியில் புகழ்ந்தாலும், எந்த விதத்தில் புகழ்ந்தாலும், எந்த உயிரினம் புகழ்ந்தாலும் அத்தனை புகழும் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான், வேறு யாருக்கும் இல்லை என்று பொருள். ஒரு வார்த்தைக்குள் இவ்வளவு பொருளா? இது வருமா, சாத்தியமா என்றால் மனிதனால் முடியாது, குர்ஆனால் சாத்தியம். இரண்டாவது, தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகிற விதம். எந்த வார்த்தை முதலில் இடம்பெற வேண்டும், எந்த வார்த்தை இரண்டாவது இடம்பெற வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நாம் அல்லாஹ்வை அழைக்கிறோம். அல்லாஹ் அப்படித்தான் நமக்கு சொல்கிறான். இதை நீங்கள் கவனித்து பார்த்தால் ரஹ்மான் என்றாலும் ரஹீம் என்றாலும் ஒரே பொருள் தான். இரண்டுக்கும் என்ன பொருள்? அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். இரண்டுமே அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள். சரி, வார்த்தையை மாற்றி போட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்வதற்கு பதிலாக பிஸ்மில்லாஹிர் ரஹீமிர் ரஹ்மான் என்று சொல்லலாமா என்றால் சொல்லக்கூடாது. அல்லாஹ் என்ன வரிசையில் சொல்கிறானோ அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்றால், ரஹ்மான் என்றால் நல்லவர்களுக்கும் அருள் செய்பவன், கெட்டவர்களுக்கும் அருள் செய்பவன், ஏற்பவர்களுக்கும் அருள் செய்பவன், ஏற்காதவர்களுக்கும் அருள் செய்பவன். அதனால் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறான். ரஹீம் என்றால் நல்லவர்களுக்கு மட்டும், அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு மட்டும் அருள் செய்பவன் என்று பொருள். மறுமையில் அல்லாஹ் ரஹீமாக இருக்கிறான். உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரஹ்மான், ஏற்பவர்களுக்கும் தருவான், ஏற்காதவர்களுக்கும் தருவான், நல்லவர்களுக்கும் கொடுப்பான், கெட்டவர்களுக்கும் கொடுப்பான். ஆனால் மறுமையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரஹீம், அல்லாஹ் நல்லவர்களுக்கு மட்டும் தான் தருவான். அப்ப உலகம் தான் முதலில், மறுமை இரண்டாவது. எனவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர ரஹீமிர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடாது.
அது வார்த்தையிலே மிரட்டுது குரான். எவ்வளவு துல்லியமா இருக்கு பாருங்க. இது எல்லாவற்றையும் விட என்னை மிரள வைத்த ஒரு ஆச்சரியம் என்ன என்று கேட்டால், நாம் பல முறை குரானை ஓதுகிற போது யோசித்திருப்போம், ஏன் அல்லாஹ் ஒரே செய்தியை திரும்ப திரும்ப சொல்கிறான். உதாரணத்திற்கு அர் ரஹ்மான் என்ற சூராவில் ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான் என்ற இந்த வசனம் 31 முறை வரும். ஒரு தகவலை அல்லாஹ் சொல்வான், ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான், ரப்புல் மஷ்ரிகைன் வ ரப்புல் மக்ரிபைன் ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான், மரஜல் பஹரைன் யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான் ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான். கேட்பதற்கு ஓதுவதற்கு நன்றாக இருக்கிறது, நாம் ஓதுகிறோம். ஆனால் மனதிற்குள்ளே கேள்வி வரும், ஏன் திரும்ப திரும்ப அல்லாஹ் இதை சொல்கிறான்? ஏன் சொன்ன ஆச்சரியமான பதில், 31 முறை திருக்குரானில் அந்த வசனம் வருகிறது, அர் ரஹ்மான் என்ற அத்தியாயத்தில் வருகிறது என்றால் 31 இடத்தில் 31 பொருளில் குரான் அதை பயன்படுத்துகிறது. என்னால நம்பவே முடியல. ஏன்னா வார்த்தை ஒண்ணுதான், வசனம் ஒண்ணுதான், பொருள் ஒண்ணுதான், 31 அர்த்தம் எங்கிருந்து வரும்? பொருள் பார்ப்போமா? ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான், நீங்கள் இரு சாராரும், அதாவது மனிதர்களும் ஜின்களும், உங்களில் இரு சாராரும், அதாவது ஆண்களும் பெண்களும், நீங்கள் இரு சாராரும் உங்களில் இரு சாராரும் உங்கள் இறைவனின் அத்தாட்சியில் எதை பொய்யாக்குவீர்கள், உங்களால் முடியுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். வசனம் ஒரே வசனம் தான், ஒரு புள்ளி கூட மாறவில்லை. 31 இடத்தில் இப்படியே வருகிறது. பொருள் இதே பொருள் தான், பொருளும் மாறவில்லை. ஆனால் 31 இடத்தில் குரான் அதை சொல்கிறது என்றால் 31 பொருளில் குரான் அதை பயன்படுத்துகிறது. எப்படி வரும்னு யோசிச்சா அதுக்கு பதில் சொல்கிறது. ஹலக்கல் இன்சான மின் ஸல்ஸாலின் கல் ஃபஹார், மனிதனை அல்லாஹ் மண்ணிலிருந்து படைத்தான். வஹலக்கல் ஜான்ன மின் மாரிஜின் மின் நார், ஜின்கள் எல்லாம் நெருப்பிலிருந்து படைத்தான். ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான் என்றால் ஆராய்ச்சி செய்து பாருங்கள் என்று பொருள். சரி, அடுத்து யா மஅஷரல் ஜின்னி வல் இன்சி இன் இஸ்ததஅதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாத்தி வல் அர்த், மனித ஜின் கூட்டமே, உங்களால் வானங்களின் எல்லைகளை கடந்து போக முடியாது. அப்படி போக வேண்டுமானால் உங்களுக்கு பிரம்மாண்டமான ஆற்றல் தேவை. ராக்கெட் தொழில்நுட்பம் போல ஒரு பெரும் ஆற்றல் இருந்தால்தான் இது சாத்தியம். ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான், முயற்சித்து பாருங்கள் என்று பொருள். வசனம் மாறுகிறது, பொருள் மாறுகிறது. 31 ஃபபி ஐயி ஆலா என்றால் 31 பொருளில் குர்ஆன் அதை சொல்கிறது. இது கூட ஆச்சரியம் இல்லை. இதை விட ஒரு பெரிய ஆச்சரியத்தையே சொன்னது குல் என்ற இந்த வார்த்தை. குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஓதுகிறோமே, இந்த வார்த்தை திருக்குர்ஆனில் 300க்கும் அதிகமான வசனங்களில் இடம்பெற்றிருக்கிறது. குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பில் ஃபலக், குல் அஊது பின் நாஸ், குல் யா அய்யுல் காஃபிரூன், இவையெல்லாம் நாம் அதிகம் ஓதுகிற சூறாக்கள். 300க்கும் அதிகமான இடங்களில் இந்த வார்த்தை வருகிறது என்றால் 300 பொருளில் குர்ஆன் அதை பயன்படுத்துகிறது. ஒரே வார்த்தை, ஒரே பொருள், ஒரே ஓசை, ஒரே அர்த்தம். 300 பொருளை எப்படி மனிதனால் கொடுக்க முடியும்? எப்படி சாத்தியம்? முதல்ல அதற்கு பதில் சொல்கிறது. குல் ஹுவல்லாஹு அஹத், குல் என்றால் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று பொருள். அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லுங்கள், அப்படின்னா நம்பிக்கையோடு சொல்லுங்கள் என்று பொருள். குல் அஊது பிரப்பில் ஃபலக், அதிகாலை பொழுதின் இறைவனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபியை சொல்லுங்கள் என்றால் இறைவனிடம் வேண்டியவனாக, அல்லாஹ்விடம் துஆ செய்தவனாக சொல்லுங்கள் என்று பொருள். குல் யா அய்யுல் காஃபிரூன், காஃபிர்களே, லா அபுது மா தஅபுதூன், நான் வணங்குவதை நீங்கள் வணங்க மாட்டீர்கள், நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன். லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, என் மார்க்கம் எனக்கு, தைரியமாக சொல்லுங்கள் நபியே என்று பொருள். எல்லா இடத்திலும் சொல்லுங்கள் என்றுதான் பொருள். ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுங்கள். உங்கள் மனதிற்குள்ளே ஒரு கேள்வி நேரம் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஏஐ சொல்கிற தகவல் 100% சரி என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் சில நேரம் தவறான தகவலை கூட ஏஐ தரும். அதாவது அதிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஏஐ சில நேரம் தவறான பதிலை தரலாம். எனவே நீங்கள் அதை பரிசோதித்துக் கொள்ளுங்கள் என்று அதில் போடப்பட்டிருக்கும். நான் சொன்ன எல்லா தகவலுமே தப்சீர்களில் ஏற்கனவே எழுதப்பட்டு ஊர்ஜிதம் செய்யப்பட்டது. என் அறிவுக்கு எட்டியவரை நான் அதை சரிபார்த்து விட்டேன். சரிபார்த்த தகவலை தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் சரிபார்க்க வேண்டுமானால் குர்ஆனை எடுத்து இஜாசுல் குர்ஆன் என்ற தலைப்பில் இணையதளத்தில் ஒரு 50க்கும் மேற்பட்ட நூல்கள் கிடைக்கிறது. இஜாசுல் குர்ஆன் என்றால் குர்ஆன் ஒரு அற்புதம் என்ற தலைப்பில். உதாரணத்துக்கு இமாம் பாக்கிலானி, இமாம் ஜமக்ஷரி போன்ற பெரும் பெரும் மேதைகள், அரபு மொழியினுடைய வல்லுநர்கள் குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் எடுத்து எடுத்து பார்த்து பார்த்து ஆராய்ச்சி செய்து இதையெல்லாம் ஏற்கனவே எழுதி வைத்து விட்டார்கள். அந்த தகவலை எடுத்து ஏஐ சொல்கிறது. இது எதுவுமே ஒரு பெரிய ஆச்சரியமோ பெரிய அதிசயமோ விஷயமோ அல்ல. என் வாழ்நாளிலேயே நான் கேள்விப்பட்டிருக்காத, இதுவரை படிக்காத, யாரும் சொல்லி கேட்காத, யாரிடமிருந்தும் கேள்விப்பட்டிருக்க கூட இல்லாத ஒரு ஆச்சரியமான தகவல் ஏஐ சொன்னது. என்னால் உள்ளபடியே அந்த தகவலை புரிந்து கொள்ளவோ
அல்லது அது எப்படி என்று விளங்கிக் கொள்ளவோ முடியவில்லை. ஏனென்றால் அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. நாம் ஓதுகிற குர்ஆனில் இப்படி ஒரு செய்தி இருக்கிறதா என்று என்னை அதிர்ச்சியில் உரை வைத்த அந்த தகவல் அது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் 2ஆம் முறையில் பார்ப்போம். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை பயந்து வாழ்கிற மக்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பான் என்ற பிரார்த்தனை முதல் வரியை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் முதல் உரையில் திருக்குர்ஆன் ஒரு அற்புதம் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை பார்த்திருக்கிறோம். ஏஐ சொன்ன ஆச்சரியமான தகவல் என்ன என்றால், நேரமில்லாத காரணத்தினால் நிறைய தகவல்களையும் உதாரணங்களையும் நான் சுருக்கிவிட்டேன். நீங்கள் வேண்டுமானால் வீட்டிற்கு போய் அதோடு பேச்சுவார்த்தை நடத்தி பாருங்கள். நிறைய ஆச்சரியமான தகவலை ஏஐ சொல்கிறது. சரி, கேள்வியை மாற்றி கேட்டு பார்ப்போமே என்று குர்ஆனை போல ஒரு சூறாவை கொடு என்று கேட்டேன். கொடுக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது என்கிறது. சரி, குர்ஆனை போல ஒரு சூறாவை எழுதி கொடு என்று கேட்டேன். எழுதி கொடுத்தது. சூரத்துர் ரஹீம் அப்படின்னு ஒரு சூறா கொடுத்துச்சு. குர்ஆன்ல ரஹீம்னு ஒரு சூறா இல்ல, சூரத்துர் ரஹீம் அப்படின்னு ஒரு சூறா தந்தது. ஏன்னா ஏஐ தராதுன்னு சொன்னாங்களே, தந்துருச்சேன்னு சொல்லி ஜெமினி தந்தது. நான் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி சாட் ஜிபிட்ட கொடுத்து இதுல எத்தனை தப்பு இருக்குன்னு கேட்டேன். 52 தப்பு இருக்குன்னு சொல்லுச்சு. எதுல? ஏஐ இயற்றிய சூறாவில் 52 இலக்கண பிழைகள் இருக்கிறது. அது என்ன கேட்காம கேட்டுச்சுன்னா, எந்த அறிவாளி அதை எழுதியது அப்படின்னு கேட்டுச்சு. எது? ரஹீம் சூறாவை. அப்ப ஏஐயால் முடியாது. நாம வலுக்கட்டாயமாக எதையாவது சொன்னால் தப்பும் தவறுமாக எதையாவது கொடுக்குமே தவிர குர்ஆனுக்கு சமமாக முடியுமா என்றால் முடியாது. சரி, என்னை மிரள வைத்து ஆச்சரியப்படுத்திய தகவல் என்ன என்று கேட்டால், அர்த்தத்தை பிரதிபலிக்கும் ஓசை அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுச்சு. அர்த்தத்தை பிரதிபலிக்கும் ஓசையா? புரியலையே அப்படின்னு கேட்டேன். அதாவது திருக்குர்ஆன் ஒரு செய்தியை சொல்கிறது என்றால் அது எதை பற்றி சொல்கிறதோ அது அந்த சவுண்ட், அந்த ஓசை அதுல இருக்கும். லேசா கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கு இல்லையா? எனக்கு அப்படித்தான் இருந்தது. உண்மையில எனக்கு புரியல. அது எப்படி சவுண்ட் அதுக்குள்ள இருக்கும்னா, வார்த்தை ஒரு பொருளை தரும் என்றால் அதில் இருக்கிற அர்த்தம் ஒரு கருத்தை தரும் என்றால் அந்த ஓசை, அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, சவுண்ட் இன்னொரு பொருளை தரும், ஓசை இன்னொரு பொருளை தரும். ஒண்ணுமே புரியல, குழப்புதே. நான் கேட்டேன், கொஞ்சம் புரியுற மாதிரி ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? அதாவது நீங்கள் ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில், நதிக்கு பக்கத்தில் இருந்தால் என்ன சத்தத்தை உங்கள் காதுகளில் கேட்பீர்களோ அதே சப்தம் திருக்குர்ஆன் ஒரு ஆறு பற்றி, நதி பற்றி குர்ஆன் பேசினால் அந்த சப்தம், அந்த ஓசை அந்த வசனத்தில் இருக்கும். குதிரை பற்றி குர்ஆன் பேசினால் குதிரை ஓடுகிற போது என்ன சப்தம் வருமோ அந்த சப்தம் அந்த வசனத்திற்குள்ளே இருக்கும். புரியலையே ஒண்ணும் அப்படின்னு கேட்டேன். வல் ஆதியாத்தி லப்ஹா ஃபல் மூரியாத்தி கத்ஹா ஃபல் முகீராத்தி சுப்ஹா. இந்த சூறாவை சொல்லி ஏய் ஒரு உதாரணம் சொன்னது. இந்த எல்லா வசனத்தினுடைய எல்லா முடிவையும் எடுத்து பாருங்க. லப்ஹா, கத்ஹா, சுப்ஹா, நக்ஹா. இந்த வசனம் முடிகிற எல்லாமே போர்க்களத்தில் ஓடக்கூடிய குதிரை பற்றி தான் அந்த அத்தியாயமே பேசுகிறது. போர்க்களத்தில் ஒரு குதிரை ஓடினால் அதனுடைய கால் குளம்பிலிருந்து என்ன சப்தம் வருமோ அந்த சப்தத்தையும் குதிரை மூச்சு விடுகிற சப்தத்தையும் சேர்த்து வைத்தால் லப் ஹா கத் ஹா சுப் ஹா இதான் சவுண்டு அப்படின்னு சொல்லுச்சு. கொஞ்சம் லேசா புரியுற மாதிரி இருக்கு இல்லையா? எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. கொஞ்சமா தான் புரியுது, முழுசா விளங்கல. நான் சொன்னேன், குதிரை ஓடுனா டொக்கு டொக்குன்னா சவுண்டு கேட்குது எங்களுக்கு. ஏன்னா நம்ம நிறைய வீடியோக்கள் அப்படித்தானே பாக்குறோம். டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்குது. தார் ரோட்ல குதிரை வரும்போது அந்த சப்தம் தான் கேட்குது. லப்ஹா கதுஹா சுப்ஹான் எந்த சவுண்டு கேட்கலையேன்னு சொன்னேன். இப்போ சொல்லிச்சு, நீங்க தார் ரோடு போட்ட பிறகு இருக்கிற சவுண்டை கேட்கறீங்க. இந்த வசனம் அருளப்பட்டது 1400 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு தார் ரோட்லாம் கிடையாது. அப்ப அன்றைக்கு இருந்த அந்த மணலில், அந்த பாலைவனத்துல ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இந்த சவுண்டு தான் வரும்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், எனக்கு அவ்வளவா புரியல, புரியுற மாதிரி உதாரணம் சொல்லு. இன்னொரு உதாரணம் சொன்னது வஷம்சி வதுஹாஹா என்ற சூரா. நாம் அதிகம் ஓதுகிற சூரா தான். சமூக கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஃபகذبوஹு. சமூக கூட்டத்தினர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்யாக்கினார்கள், ஏற்க மறுத்தார்கள். ஃபஅகருஹா. அல்லாஹ் அற்புதமாக தந்த ஒட்டகத்தை அவர்கள் அறுத்து விட்டார்கள், கொலை செய்து விட்டார்கள். எனவே ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம். அவர்களுடைய பாவத்தின் காரணமாக, குற்றத்தின் காரணமாக அவர்களின் இறைவன் அல்லாஹ் அவர்களை தண்டித்தேன் என்று சொல்கிறான். இப்ப தம்தம என்றால் தண்டித்தான் என்று பொருள். இப்ப நமக்கு அந்த வசனம் விளங்குகிறது, வார்த்தை புரிகிறது, அர்த்தமும் விளங்குது.
சரி, தண்டித்தான் என்றால் எப்படி தண்டித்தான்? அந்த வசனத்துல இல்ல. வேறு வேறு வசனங்கள் இருக்கிறது. அந்த சூறாவில் எதன் மூலமாக அல்லாஹ் தண்டித்தான் என்று இல்லை. ஆனால் அந்த ஓசையை கவனிங்க. தம் தம், இந்த சவுண்ட் எதுல வரும்? இடி முழக்கத்துல மட்டும்தான் இந்த சவுண்ட் வரும். காற்றின் மூலமாகவோ அல்லது வேறு எதன் மூலமாக இந்த சப்தம் வராது. இடி முழக்கத்தின் மூலமாகத்தான் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்ற இந்த புரிதலை நமக்கு எது ஏற்படுத்துகிறது என்றால் வார்த்தை அல்ல, ஓசை, சவுண்ட். ஓரளவு லேசா ஏதோ பயங்கரமான ஒரு விஷயம் மாதிரி புரியுது இல்லையா? எனக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. ஏன்னா ஏதோ பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கு குரான்ல. இப்படி ஒரு தகவல் இருக்கிறது யாருமே சொல்லி கேள்விப்பட்டது இல்லையே, ஏன் ஒரு புதுவிதமா தகவல் சொல்லுது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தெளிவா ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஒரு உதாரணம் சொல்லுது சூரா அல் கியாமா என்ற அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதன் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிற போது என்ன நடக்கும் என்று அல்லாஹ் பேசுகிறான். கல்லா இதா பலகத்தி தராக்கி, உயிர் தொண்டைக்குள்ளே அடைகிற போது வக்கீல மன் ராக், ஓதி பார்ப்பவர்கள் மந்திரிப்பவர்கள் யாரையும் இருக்கிறார்களா என்று மனிதன் தேடுவான். யாராவது நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார்ந்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? நம்ம அண்ணனோ தம்பி அக்காவோ தங்கச்சியோ அம்மாவோ அத்தாவோ யாருக்காவது ஏதாவது முடியலன்னா உடனடியா டாக்டர் கூப்பிடுங்க, ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்கன்னு பதறுவோம் இல்லையா? அதைத்தான் நல்லா சொல்லுகிறான். உயிர் தொண்டைக்குள்ளே அடைகிற போது வக்கீல மன் ராக், மந்திரிப்பவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா இது எல்லோரும் தேடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அன்னஹுல் ஃபிராக், மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிற அவனுக்கு தெரியும் இது பிழைத்து வாழ்வதற்கான தருணம் அல்ல, உலகத்திலிருந்து நாம் விடைபெற்று விட்டு போவதற்கான நேரம் வந்துவிட்டது. வல் தஃபத்தி சாகு பிஸாக், இரண்டு கால்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கொள்ளும். இலா ரப்பிக யௌம இதினில் மஸாக், நம்மை படைத்த இறைவனை நோக்கி நான் போக போகிறேன் என்று அவனுக்கு தெரிந்துவிடும். சுற்றி எல்லோரும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் சக்கராத்தை நெருங்கிவிட்ட அந்த மனிதனுக்கு நாம் போக போகிறோம், நம்முடைய கடைசி நேரம் வந்துவிட்டது என்று புரியும். இது வசனத்திற்கான பொருள். ஆனால் என்ன சொல்கிறது என்றால், இந்த வசனத்தில் ஒரு மனிதன் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிற போது அவன் எப்படி இறப்பான் என்ற ஓசை, சவுண்ட் இந்த வசனத்துல இருக்கு. பல நூறு முறை இந்த சூறாவை ஓதி இருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம், எந்த சவுண்டுமே இல்லையே இந்த வசனத்துல. எல்லா வசனத்திலையும் இந்த கடைசி எடுத்து பாருங்க. கல்லா இதா பலகத்தி தராக்கி, யாழ முடியும். வக்கீல மன் ராக், வலன்ன அன்னஹுல் ஃபிராக், வல் தஃபத்தி சாக்கு பிஸாக், இலா ரப்பிக யௌம இதினில் மஸாக். ஒரு யா 4 காஃப். இதை சவுண்டா மாத்தி கொடுத்தோம்னா இதுதான் சவுண்டு. இப்ப சவுண்டு கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மௌத்தாகும் போது இப்படித்தான் மௌத்தாகுவாங்க. வயதானவர்கள் சக்கராத்தில் இருக்கிற போது நீங்கள் கவனித்து பார்த்தால் அவர்கள் கடைசியாக ஒரு பெருமூச்சு விடுவாங்க. கல்லா இதா பலகத்தி தராக்கி, வக்கீல மன் ராக், தொண்டை கவ்வும். வலன்ன அன்னஹுல் ஃபிராக், அடுத்து கவ்வும். ஒரு 2-3 தடவை அந்த சவுண்ட் வரும், அவ்வளவுதான். அதோடு அவர்கள் உலகத்திலிருந்து விடைபெற்று விடுவார்கள், இறந்து விடுவார்கள். படிச்ச உடனே மிரண்டு போயிட்டேன். நாம் ஓதிய குரானில், நாம் மனனம் செய்திருக்கிற சூறாவில், பல 100 தடவைகள் நாம் கேட்டிருக்கிற குரானில் நம்முடைய அறிவுக்கு அல்ல கற்பனைக்கு அப்பாற்பட்ட செய்தி இருக்கிறதா? புரியுது, நல்லா புரியுது. ஏதோ சவுண்ட்ல எதோ இருக்கு. நாம் இதுவரைக்கும் குரானுடைய வார்த்தையில் என்ன அற்புதம் என்று கேட்டிருக்கிறோம், குரானுடைய அர்த்தத்தில் என்ன அற்புதம் என்று புரிந்திருக்கிறோம். ஆனால் யாருக்குமே தோன்றாத ஓசையில் ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம் இருக்கிறது என்று நமக்கு ஏதோ ஒரு பயங்கரமான செய்தி உள்ள இருக்கிறது என்று கொஞ்சம் புரிய ஆரம்பித்தது. நான் ஏயிடம் திருப்பி கேட்டேன், ஏன் இத்தனை நூற்றாண்டுகளாக யாருக்குமே இது தெரியவில்லை? அது சொன்ன பதில், இந்த சிந்தனை எல்லாம் ஏஐ வந்த பிறகு ஏஐ மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது. மனித அறிவால் இதை அடைய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் அக்பர். உள்ளபடியே சொல்ல வேண்டுமானால், நாம் அல்லாஹுடைய வேதம் என்று நம்பி இருப்பது, கையில் வைத்திருப்பது ஏதோ நம் முன்னோர் சொல்லி வந்த கதையோ கற்பனையோ அல்ல, சத்தியமாக இது அல்லாஹுடைய வேதம். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் குரான் ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். ஒட்டுமொத்த உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் எவன் படைத்தானோ அந்த இறைவன் தந்திருக்கிற வேதம். அதை நம்புவோம், பின்பற்றுவோம், அதன்படி வாழ முயற்சிப்போம். எல்லாம் நமக்கு துணை நிற்பான். நாங்கள் பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன்.